ஹாய் ஆல். பேக்கரி ஸ்டைல ஒரு சூப்பரான கேக் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீ டைம் ஹாட் மில்க் கேக் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். இந்த எக்லெஸ் கேக் ரொம்ப சாஃப்ட்டா, மாய்ஸ்ட்டா, பட்டரியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். நல்ல சூடான பால் 1 கப் எடுத்துக்கோங்க. ரொம்ப பாய்லிங்கா இருக்கக்கூடாது, சூடா இருக்கணும் அவ்வளவுதான். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பட்டரை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பவுல்ல நல்ல திக்கான கர்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. பவுடர் சுகர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கர்டையும் சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேக் செய்யும் போது சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் கேக்கோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மில்க் அண்ட் பட்டர் இதோட சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாம பேட்டரை நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துக்கோங்க. பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா சில்கியா இருக்கணும். 30 to 35 மினிட்ஸ்ல கேக் வந்து நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல நீங்க அவன்ல பேக் பண்ணலாம், இல்லைன்னா கடாயில கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டூத் பிக் வச்சு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா கூலா ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா கேக் வந்து பர்ஃபெக்டா ஸ்லைஸ் ஆகும். ரெகுலர் கேக்ல இருந்து இந்த கேக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட சீக்ரெட் பாத்தீங்கன்னா ஹாட் மில்க் அண்ட் பட்டர். ரொம்ப லைட்டா சூப்பர் சாஃப்டா இருக்கும். டூ ட்ரை.